ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திஷ்வர். நித்திஷ் யாரு? நான். ஓகே, நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு 4 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இந்த 4 வருஷத்துக்கு மேலேயும் நாங்கள் இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கோன்னா அதுக்கு எல்லாம் உங்களோட சப்போர்ட் தான் காரணம். ஒரு ஸ்பெஷல் சைடை வச்சு ஒரு மோட்டிவேஷ்னல் சேனல் ரன் பண்ணுறதுங்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு வந்து வியூஸும் வராது, யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே ஸ்பெஷல் சைடு வச்சுருப்பாங்கன்னு கிடையாது. வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் இந்த சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இந்த 4.5 வருஷத்தில் நான் பண்ணதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 2 உயிரோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சு நம்ம நித்யஸ்ரீ காப்பாற்றிருக்கான். ஒரு ஸ்பெஷல் சைடை வளர்க்குறதுங்கிறது அதை சொல்லிகிட்டே தான் போகணும், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. நம்ம வீடியோவை பார்த்தா தெரியும் நித்யஸ்ரீயோட க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் எல்லாருக்கும் நன்றி ஃபஸ்ட்டு. 2வது, நம்ம நித்யஸ்ரீயை இந்த அளவுக்கு கொடுத்த கடவுளுக்கு வந்து நான் இன்னொரு தேங்க் பண்ணியிருக்கிறேன். அவளுக்கு அம்மாவாக இருக்கிறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இலங்கையிலேருந்து ஒரு சகோதரி வந்து எனக்கு மெயில் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. என்னடா இது இப்படிமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது வரைக்கும் எனக்கு அவள் ஸ்பெஷல் சைடு அவளுக்கு வந்து இதை பண்ணும் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்குலாம் நான் யோசிச்சதே கிடையாது. அப்படி என்ன அவங்க மெயில் பண்ணாங்க, கமெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு டவுன் சிண்ட்ரம் குழந்தை இருக்குது. 3 குழந்தைங்க அவங்களுக்கு. அதில் ஒரு குழந்தை டவுன் சிண்ட்ரம். ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க. குழந்தையும் பார்த்துக்கிறாங்க. 6 வயசு ஆகுது அந்த குழந்தைக்கு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுக்கு மேலே அந்த குழந்தைய எப்படி வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் அந்த அம்மா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அதிபயங்கரமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சூசைட் பண்ணிக்கலாம், இனி இந்த குழந்தைய எப்படி வளர்க்குறது, பொம்பளை குழந்தையா இருக்கா, இந்த குழந்தைய வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாச்சு. என்னம்மா அது பேனெல்லாம் எடுத்தாச்சு, இன்னும் கொஞ்சம் கடிக்குது. இந்த குட்டி குட்டி பேனெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கடிக்குதான். சரி, ஓகே. இப்படி ஒரு முடிவை அவங்க எடுத்ததுக்கு காரணம் வந்து ஃப்யூச்சர் அதை கடிக்கும். குட்டி குட்டி பேன் இருக்குல்ல, அதெல்லாம் கடிக்கும். எடுத்துடுறாம்மா நாளைக்கு. அது வந்து அவங்க அப்படி என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், பொம்பளை குழந்தையா இருக்குது அப்படின்னு யோசித்து அவங்க ஹஸ்பண்டுகளோட சொல்லாமல் சூசைட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி அந்த குழந்தைய எங்கேயோ போயிருக்காங்க. போயிட்டு என்ன பண்ணுறது முழிச்சிட்ருக்காங்க, என்ன பண்ணலான்னு யோசனை அப்போல்லாம் நிறையா வந்திருக்கு அவங்களுக்கு. அவங்க அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. இவங்க இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்க ஹஸ்பண்ட் அந்த வழியாக வந்திருக்காரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க, ஏன் எதுக்கு உட்காந்துருக்கா, என்ன எதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பனாக பேசியிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, குழந்தை அசிங்கமாக இருக்குன்னு கிண்டல் பண்ணுறாங்க, குழந்தை வந்து அந்த மாதிரி இருக்குது, பேச மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறையா பேர் கிண்டல் பண்ணுறாங்க. எனக்கு மன உளைச்சலாக இருக்குது, அதனால் வந்து நான் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து சமாதானம் சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்காரு. வந்துட்டு என்ன காமிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா, நம்ம சேனலை காமிச்சிருக்காரு நித்திஷும் எந்த அளவுக்கு க்ரோத் ஆயிருக்கா, நம்மளாலேயும் முடியும், நீ ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த, இந்த குழந்தை மாதிரி நம்ம குழந்தைய வளர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தேங்க் காட் அவங்க கண்ணில் நம்ம சேனல் பட்டது. அந்த குழந்தை 2 பேரோட உயிரை காப்பாற்றிருக்கு நம்ம சேனல். நம்ம செல்லக்குட்டியை தான் வளர்ச்சி தான் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருக்கு. பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கார அந்த நித்யஸ்ரீ பாருங்கள், இந்த பொண்ணு இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அழைச்சின்னு போயிட்டு அவங்க உடனே எனக்கு வந்து கமெண்ட் பண்ணாங்க. நான் ரொம்ப மன உளைச்சலில் இருந்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்தது, கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். ஆனால் என்னோடய கணவர் வந்து எங்களை 2 பேரையும் காப்பாற்றிட்டாரு. உங்கள் வீடியோ காமிச்சு முடியும், நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தாரு. உங்களுடைய சேனல் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருந்தது, எனக்கு மனசை தைரியப்படுத்துச்சு. இனி என் குழந்தைய நான் பத்திரமா பார்த்துப்பேன், நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் நான் செய்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது கமெண்ட் பண்ணும்போது எனக்கு அது ஆனந்த கண்ணீரே வந்துச்சு. நம்ம ஏதோ போடுறோம் வரோம் அப்படிங்கிறது இல்லாமல் என்னுடைய வீடியோனாலேயே ஒரு 2 பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் வந்து இது ஆரம்பித்தது வந்து என்னோட மன திருப்திக்காக தான் ஆரம்பித்தேன். உண்மையிலே நான் இவளை பற்றி கவலைப்பட்டிருக்கேனே தவிர ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம், இப்படி இருக்காளே, நான் வந்து மற்ற குழந்தைங்க கூட கம்பேர் பண்ணுவேன். அதாவது இந்த ஏஜுக்குள்ள குழந்தைங்க இப்போ ஃப்ரீயாகவே இருக்கா, அவள் ஆக்டிவ் எப்படி இருக்குது, இவரோட இது எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணுவேன். இவளுக்கு இவளை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணி என்னோடய கவலைகளை வந்து நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு இருந்தேன். நான் வந்து எந்த ஒரு இந்த மாதிரி எப்படி சொல்கிறது மோசமான முடிவுலாம் நான் நினச்சி கூட பார்த்ததே கிடையாது. இல்லை, இன்றைக்கி நம்ம நித்யஸ்ரீயோட டேலண்ட்டு
அவள் ஸ்கூலுக்கு போகிறதாகட்டும், அவருடைய டெய்லி ஒர்க் ஆகட்டும், வீட்டில் எனக்கு அவ்வளோக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக. பிரியா முடியாது, ஏன்னா அவள் காலையில் போனால் நைட்டு தான் வருவா. ஆனால் எனக்கு அவ்வளோக்கு அவ்வளோ ஃபுல் சப்போர்ட் வந்து என் செல்லக்குட்டி தான். சொல்ல ஜாலியாக பேசு. அம்மாவுக்கு கை வலிக்கும், நான் பார்த்துருந்துச்சு, அம்மா உனக்கு கை வலிக்கும், நான் தட்டு அலம்பி தரேன், காஃபி டம்ளர், அவளால் என்ன முடியுதோ அதை செய்வா. இப்போ நான் அவள் கூட உட்காந்து பேசுறதுனால அவளால் புரிஞ்சிக்க முடியுது, அவள் ஃபீல் பண்ணுறா. அந்த ஃபீலிங்ஸ் வரணும். அம்மாவுக்கு வலிக்கும், அப்பாவுக்கு கஷ்டப்படுறாரு, அக்கா தம்பி அந்த உறவுகளுடைய அர்த்தம் என்ன எல்லாமே இப்போ A to Z அவளுக்கு எல்லாமே புரியும்ல. அண்ணா வந்திருக்கானா? அழக்கூடாதுடா, அவனை பற்றி பெருமையாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் தங்க பிள்ளை, அதனால தான் இவளை வச்சு நான் அதை பற்றி பேச மாட்டேன். ஜாலியாயிரு, ஒன்றும் பயப்படாத சரியா? ஹாப்பியாயிரு, நல்லா நிமிர்ந்து உட்கார். உன் கண்ணில் நீர் வழிந்தால் எல்லாரும் என்னதான் திட்டுவாங்க, ஏன் நித்யஸ்ரீயை கூட வச்சு பேசுறீங்க, செல்லக்குட்டி அப்படியே அழறாள்ல, எங்களுக்குலாம் வருத்தமாக இருக்குல்ல அப்படி சொல்லுவாங்க எல்லாரும். அழக்கூடாது, ஹாப்பியாக இருக்கு சரியா? சரி. அதனால் அந்த 2 பேரோட உயிரை காப்பாற்றுறது நம்ம செல்லக்குட்டி அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் அதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள்லாம் கொடுத்த சப்போர்ட்டு தான். ஏன்னா ஓரளவுக்கு சேனல் இந்த அளவுக்கு ரன் பண்ணி வந்திருக்க முடியும் நீங்கள் கொடுத்த ஆதரவால தான். இல்லைன்னா நானும் சோர்ந்து போயிருப்பேன் இல்லை. ஐயோ தண்ணி கொட்டுதே ஜலம். அச்சிச்சோ. சரி ஓகே. அதனால் ஸ்பெஷல் சைல்டாக இருந்தாலும் சரி, நார்மலாக உள்ள குழந்தைங்களா இருந்தாலும் சரி, தயவு செய்து அவங்கள்ட்ட அன்பை காட்டுங்க, பாசத்தை காட்டுங்க. ஏன்னா நம்ம குழந்தை நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எல்லாம் பண்ண முடியும். அவங்க மேரேஜ் பண்ணி போயிட்டாலோ இல்லை வெளியிடங்களுக்கு போயிட்டாலோ நம்மளால அன்பை அவங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியாது. குழந்தையா இருக்கும்போதே ரசிச்சிடுவோம். சந்தோஷமாக இருங்க. இது 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டோட நம்ம சேனல் ரன் பண்ணிகிட்ருப்போம். என்னால் முடிஞ்ச நான் செஞ்சிகிட்ருப்பேன். நீங்களும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லா கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு மன ஆறுதலாக இருக்கும். இப்போ நம்ம சேனல் வந்து யாருக்கும் வந்து நோட்டிஃபிகேஷனே போகலைன்னு நிறையா பேர் சொல்கிறீங்க. இப்போ தான் நான் வீடியோ பார்க்குறேன், ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னு கேட்குறீங்க. என்ன காரணம்னு தெரியல, யூடியூப்பில் எல்லாத்தும் அல்காரிதம் மாறி போய் கிடக்கு. அதனால் வந்து நம்ம டைட்டில் ஒன்று போட்டால் அங்கே இங்கிலீஷில் மாறுது, லாங்குவேஜ் மாறுது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. அதனால் பக்கத்தில் ஹைப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்தீங்கன்னாக்கா அதில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் மூலமாக நம்மளோட சேனலோட க்ரோத் இன்னும் நல்லாயிருக்கும், 4 பேருக்கு இன்னும் நம்ம சேனல் வந்து போகும். அதனால் தயவுசெய்து அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக் கொடுக்கணுமா, இதெல்லாம் கொடுங்க. நான் இது வரைக்கும் அப்படி சொன்னதே இல்லை யார்ட்டையும். ஏன்னா எல்லாத்தையும் போய் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது, அவங்க பிடிச்சா லைக் பண்ண போகிறாங்கங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. அதனால் அதெல்லாம் மறக்காமல் செய்யுங்க. இன்னும் 4 பேருக்கு உதவட்டும் நம்ம நித்யஸ்ரீ, அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப சந்தோஷம். பெருக்கி வருவா, எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் ஸ்கூலுக்கே போவா இல்லை, அந்த அளவுக்கு தயாராகிட்டா. அதனால் ஒரு மோட்டிவேஷ்னல் சேனல் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு வந்ததுக்கு எல்லாம் உங்களுடைய சப்போர்ட்டு தான். தேங்க்யூ. அப்புறம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, ஒரு சந்தோஷம். அந்த சிஸ்டருக்கும் தமிழ்நாடு வந்தால் வரணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வெல்கம். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க சிஸ்டர், மன தைரியத்தோட. ஆமாம், காப்பு போட்டு தருவா, அவங்க அப்பாவுக்கு டீ போட்டு தருவா, ஃபுல்லாக ரெடியாக இருக்கா இல்லை. இன்னும் ஒரு 4 இயர்ஸ் ஆகணும், சூப்பராக ரெடி ஆகிடுவா. ஓகே. நான் இதை பற்றி இன்னும் ஒரு தடவை ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் இதை பற்றி பேசுகிறேன். ஏன்னா ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டா. அதனால் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நம்மளும் நல்லா இருப்போம், எல்லோரையும் நல்லா இருக்க வைப்போம். பாய்.